கழக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் மற்றும் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாள் விழா. ஓசூரில் முன்னாள் அமைச்சர் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியின் 71வது பிறந்த நாள் விழா நடைபெற்றது. மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான பி பாலகிருஷ்ணா ரெட்டி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக பொறுப்பாளரும் மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் கலசப்பாக்கம் வி பன்னீர்செல்வம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் ஏராளமானவர்கள் கலந்து கொண்டு சுமார் 1000க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு அவர்களின் பாதுகாப்பு நலன் கருதி தலைக்கவசம் வழங்கி கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் ஓசூர் பகுதி கழக செயலாளர்கள் ராஜு அசோக ரெட்டி, மாவட்ட பொருளாளர் மல்லையன், இளைஞர் இளம்பெண்கள் பாசறை மாவட்ட செயலாளர் ராமு, ஒன்றிய கழக செயலாளர்கள் ரவிக்குமார், பாபு வெங்கடாசலம், பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ், மாநில இன்சார்ஜ் மன்ற துணை செயலாளர் பொய்யாமொழி, இலக்கிய அணி மாவட்ட செயலாளர் இளஞ்சூரியன், ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் சென்னை கிருஷ்ணன், கழக நிர்வாகி கேடிஆர் என்கின்ற திமிராஜ், ஓசூர் மாமன்ற உறுப்பினர்கள் லட்சுமி, பிரேம்குமார், தில்ஷத் ரகுமான், ஷில்பா சிவகுமார், வழக்கறிஞர் பிரிவு மாவட்ட இணை செயலாளர் சசிகுமார், முன்னாள் நகர ஓசூர் நகர மன்ற உறுப்பினர்கள் நாராயண ரெட்டி, நந்தகுமார், மாவட்ட பிரதிநிதி அச்சு என்கிற லட்சுமணன், கழக நிர்வாகிகள் ஆதி மற்றும் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட நிர்வாகிகள், கழக தோழர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் மாநில அம்மா பேரவை மாநில செயலாளர் அன்னார் பன்னீர்செல்வம் அவர்களே, மாநில துணை செயலாளர் அன்னார் பன்னீர்செல்வம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கும் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் அன்னார் சிட்டி ஜெகதீசன் அவர்களே, இளம் பாசறை மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் திரு ராமு அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே பகுதி செயலாளர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணா அசோக் ரெட்டி அவர்களே, மஞ்சுநாத் அவர்களே, ஒன்றிய செயலாளர் ரவிக்குமார் அவர்களே, மாவட்ட பொருளாளர் சகோதரர் மல்லையா அவர்களே, மாமன்ற சூளகிரி ஒன்றிய செயலாளர்கள் வெங்கடாச்சலபதி பாபு அவர்களே, கேடிஆர் அவர்களே, புதிதாக நம் இயக்கத்தை வலு சேர்க்கும் வகையிலே நம் கட்சிகளை இணைந்திருக்கின்ற சகோதரர் கேடிஆர் என்கின்ற திம்மன் அவர்களே, திம்மராஜ் அவர்களே, மாமன்ற உறுப்பினர்கள் எம் குமார் அவர்களே, ரகுமான் அவர்களே, சென்னகேசவன் அவர்களே, நாராயண ரெட்டி அவர்களே, நந்தகுமார் அவர்களே, அன்னார் ஓட்டுநர் அணி மாவட்ட செயலாளர் அண்ணா சென்னகிருஷ்ணன் அவர்களே, சிவா அவர்களே, முன்ராஜ் அவர்களே, ஹரி அவர்களே, பக்ஷா அவர்களே, மாதேஷ் அவர்களே, மாண்புமிகு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா அவர்களை வணங்கி கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் இந்நாள் எதிர்க்கட்சி தலைவர் அருமை அண்ணன் எடப்பாடி அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு நம் கையில் மக்களுக்கு என்ன சேவை செய்ய வேண்டுமோ, மக்களுக்காக நம் என்ன நல்ல திட்டங்களை கொடுக்க வேண்டுமோ அந்தந்த மாவட்டத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் என்று அண்ணன் அவர்களை ஆணையிட்டார். அந்த ஆணைக்கு ஏற்ற மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் இப்போ சென்னையில ஒரு காவல்துறை ஒரு இது போட்டாங்க உத்தரவு, இதுக்கு மேல எந்த கேஸும் அடாவடி கேஸ் எல்லாம் போடக்கூடாது, அந்த மாதிரி கேஸ் போட்டு 5 கேஸ் போடணும்னு சொல்லிட்டு ஓவர் ஸ்பீடு, அதே மாதிரி ராங் ரோட்ல போறது, அதே மாதிரி தலைக்கவசம், இந்த மாதிரி ஒரு கேஸ் போடணும் சொல்லிட்டு உத்தரவிட்டாங்க. அண்ணா பார்த்தாரு,
திமுக காரன் எதனா பண்ணா ஒரு பிறந்த நாள் பெட்டி வச்சு காசு வசூல் பண்ணுவான். அண்ணா பார்த்தாரு, இவங்க யாரும் 500 வந்து ஃபைன் கட்டுறது, இதுக்கு நாமளே ஒரு தலைக்கவசம் கொடுத்துடலாம், அந்த குடும்பமும் நல்லா இருக்கும், இந்த நாடும் நல்லா இருக்கும் என்று இந்த ஒரு பெரிய மனசு வச்சு அண்ணா அவர் இந்த தலைக்கவசத்தை கொடுத்துட்டு இருக்காரு. அனைவரும் நீங்க கொஞ்சம் வாங்கி கொண்டு ஏதோ வீட்டுல வச்சுட கூடாது, தயவு செஞ்சு. இதுக்கு முன்னே அண்ணா ஒரு வாட்டி கொடுத்தாரு, அது எங்குமே அந்த தலைக்கவசம் பார்க்க முடியல. இன்னும் நிறைய தலைக்கவசம் இருக்குது. இது இன்னைக்கு மட்டும் இல்ல, இது தொடர்ந்து அண்ணா கொடுப்பாரு என்பதை இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறைந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் 7 கோடி தமிழ் மக்களின் இது தாயாக விளங்கி இன்றைக்கு நம்மை எல்லாம் ஆற்றனா துயரத்தில் ஆழ்த்திவிட்டு வங்கக் கடலோரம் சந்தனப்பாயிலே உறங்கிக் கொண்டிருக்கின்ற நாம் அனைவரும் தினம் தினம் வணங்கும் மனித தெய்வம், இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் உறங்குகின்ற திசை நோக்கி வணக்கத்தை தெரிவித்து, இன்றைக்கு தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர், நாளைய 2026 அமோக வெற்றி பெற்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்ற கழக நிரந்தர பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நலத்திட்ட உதவி வழங்கும் விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற ஆற்றமிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர், முன்னாள் அமைச்சர், மன்னன் மைந்தர், உங்கள் வீட்டு பிள்ளை அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒசூர் மாநகர பகுதியினுடைய பகுதி கழக செயலாளர்களே, மாவட்ட அணியினுடைய செயலாளர்களே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய செயலாளர்களே, இதற்கு மேலாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற சிறப்பாக இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. தான் பதவியில் இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் இந்த ஒசூர் பகுதியில் மக்களை பாதுகாக்கின்ற பணியை செய்து கொண்டிருப்பவர் உங்கள் வீட்டு பிள்ளை அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். 2.5 ஆண்டு காலத்தில் தன்னுடைய துரதிருஷ்டவசமாக தன்னுடைய பதவியை இழந்தாலும் கூட நம்முடைய 5 ஆண்டு கால ஆட்சியிலே தொடர்ந்து இந்த பல்வேறு இந்த பகுதி மக்களுக்கு நம்ம கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அத்தனை திட்டங்களையும் தொடர்ந்து இந்த ஒசூர் பகுதியின் வளர்ச்சிக்காக பாடுபட்டவர் அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு பதவி இல்லை, இன்னைக்கு ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் 4 ஆண்டு காலம் நம்முடைய தமிழகத்தை ஆளுகின்ற ஒரு பொம்மை முதலமைச்சராக இன்றைக்கு ஸ்டாலின் விளங்கி கொண்டிருக்கின்றார். இந்த விடியா திமுக அரசினுடைய பொம்மை முதலமைச்சர் பல்வேறு போக்குவரத்து விதிகளை அமல்படுத்தி சாலையில் செல்லுகின்ற வாகனங்களிலே பயணிக்கின்ற நண்பர்கள் தலைக்கவசம் அணியாமல் சென்றால் அவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கின்ற ஒரு விடியா திமுக அரசாக இன்றைக்கு இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதை எண்ணித்தான் பொதுமக்கள் நன்றாக இருக்க வேண்டும், சாலையிலே கவனமாக பயணிக்க வேண்டும், தலைக்கவசம் அணிந்து பயணிக்க வேண்டும் என்று தலைக்கவசம் வாங்க முடியாத நிலைமையில் இருக்கின்ற சிலரை எல்லாம் பார்த்த காரணத்தினால் தொடர்ந்து நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்களின் 71வது பிறந்த நாளை முன்னிட்டு நாம் இந்த சாலையிலே பயணிக்கின்ற இருசக்கர வாகனங்களிலே பயணிக்கின்ற நண்பர்களுக்கு தலைக்கவசம் வழங்க வேண்டும் என்று எண்ணி இந்த திட்டத்தை இன்றைக்கு இங்கே செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த ஒசூர் தொகுதி மக்களின் மீது உண்மையான அக்கறை கொண்டவர் அருமை அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா பதவி இருந்தாலும் இல்லை என்றாலும் மக்கள் பணி செய்வதிலே அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் சளைத்தவர்கள் இல்லை என்பதற்கு இது உதாரணமாக நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் மீண்டும் 2026 நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று தமிழகத்திலே எதிர்க்கட்சியே இல்லாத ஒரு மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குகின்ற நிலைமை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இன்றைக்கு நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் வலிமையான வளமான கூட்டணியை இன்றைக்கு அமைத்திருக்கின்றார். கூட்டணியை அமைத்த போது நாம் கூட்டணி அமைக்கின்றோம்,
ஆனால் இன்றைய முதலமைச்சர் பதறுகிறார். ஏன் பதறுகிறார் என்று தெரியவில்லை. நீங்கள் ஏன் பிஜேபியுடன் கூட்டணி வைத்தீர்கள் என்று கேள்வி கேட்கின்றார். அந்த கேள்வி கேட்கின்ற அருகதை மு.க. ஸ்டாலினுக்கு இல்லை என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் யார் வேணாலும் கூட்டணி வைப்போம், அவங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் செஞ்சாங்கன்னு சொல்லி அமலாக்கத்துறை அவரது புதல்வனையும் அவரையும் கைது செய்கின்ற ஒரு நிலைமை இருந்தபோது நேற்று ஓடுறார், டெல்லிக்கு போய் மோடி கையை பிடிச்சு கெஞ்சுறார், எங்களை இதிலிருந்து காப்பாற்றணும். இதிலிருந்து பிஜேபியுடன் மறைமுகமாக கூட்டணி வைத்தவர் திமுகவினர் தான் என்பதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். இன்றைக்கு மீண்டும் இந்த ஒசூர் சட்டமன்ற தொகுதி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எஃகு கோட்டையாக நீங்கள் மாற்ற ஒவ்வொருவரும் இன்றையிலிருந்து சபதமேற்று செயல்பட்டு நம்முடைய ஐயா எடப்பாடியார் அவர்கள் யாரை வேட்பாளராக நிறுத்தினாலும் இரட்டை சின்னம் ஒசூர் சட்டமன்ற தொகுதியிலே தமிழகத்திலே அதிக வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று உங்கள் பாதம் பணிந்து கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் உங்களுடைய உரையாற்றுவார். எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் அம்மாவை வணங்கி அவருடைய பாதையில் 4 ஆண்டு காலம் இந்த தமிழக மக்களுக்கு சிறப்பான ஒரு ஆட்சி கொடுத்து இன்னைக்கு கழக பொதுச் செயலாளராகவும் எதிர்கட்சி தலைவராகவும் வருங்கால முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாள் 71வது பிறந்த நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இருசக்கர வாகன ஓட்டுநர் என்ற சகோதரர்களுக்கு இன்னைக்கு இந்த தலைக்கவசம் வழங்கும் இந்த விழா இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி வரவேற்பேற்று இந்த நிகழ்ச்சிக்கு சிறுபராட்ட இருக்கின்ற நம்முடைய பகுதி கழக செயலாளர் ராஜி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற அம்மா பேரவை மாவட்ட கழக செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மாவட்ட பொருளாளர் மல்லையம் இன்னைக்கு எப்படி சென்று கொண்டிருக்கிறது நல்லா தெரியும். இன்னைக்கு மக்கள் விரோதமான ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த 10 வருட அம்மாவுடைய ஆட்சியில் அந்த எடப்பாடி ஒரு ஆட்சியிலே வரியே இல்லாத ஒரு ஆட்சி, 10 ஆண்டு காலம் வரியே இல்லாத ஒரு ஆட்சி நடைபெற்றது. இன்னைக்கு வரி மேல வரி போட்டு இருக்க மக்களுக்கு பாரமா இருக்கிறது. அது மட்டும் இல்ல, எங்கு பாரு கொள்ளை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு எங்கு பாரு ஊழல். இன்னைக்கு டாஸ்மார்க்ல 40,000 கோடி ஊழல், இன்னைக்கு ரேஷன் அரிசி வாங்குறதுல ஊழல், இப்படி பல எல்லாம் ரோடு போடுறதுல எல்லாம் வேலை செய்யறதுல எல்லாமே ஊழல். இன்னைக்கு இந்த ரோடு எல்லாம் நிக்கிறதுனால நேத்து நான் அந்த கேக்குற ஒரு ஆளு சொல்றாங்க, ஏன் இப்ப இந்த நிக்குதுன்னா கமிஷன் கொடுக்கிற வரைக்கும் இந்த ரோடு வேலை செய்யக்கூடாதுன்னு நிக்க வச்சிருக்காங்க. அவங்களுக்கு இந்த ரோடு டெண்டர் ரொம்ப நாள் ஆச்சு, பூஜை போட்டு ரொம்ப நாள் ஆச்சு, எல்லாம் இன்னைக்கு நடக்குது நாளைக்கு நடக்குதுன்னு சொன்னாங்க இல்லையா. ஏன்னு கேட்ட விழா இருப்பா வீட்டுக்கு கமிஷன் சேரல, அதனால நீங்க எப்படி சேர பாக்கலான்றாங்க. அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நிலைமை மக்களுக்கு எவ்வளவு அவரு இருக்கிற இந்த ரோடு போடுறதுக்கு டெண்டராக அந்த வேலை செய்யறதுக்கு கான்ட்ராக்ட் போனா நீ எனக்கு என்ன இருக்கு செட்டில் பண்ணிட்டு வேலை செய்யறாங்க. அதனாலதான் தாமதமா வேலை நடக்குது. அப்படி இப்படி இந்த ஒசூர் மக்கள் ஏற்றுக்கொண்டுள்ள தெரியல. 6 கோடி 1500 கோடி வேலை செய்யறேன்னு சொன்னாங்க. எங்க செஞ்சிருக்கிறாரு, என்ன செஞ்சிருக்காரு உங்களுக்கு எல்லாம் பத்திரிகையாளர்களுக்கு தெரியும், இங்க இருக்கிற மக்களுக்கு பொதுமக்களுக்கு எல்லாம் தெரியும். 1000 கோடி 2000 கோடி வேலை செஞ்சது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்துல, இப்ப கிடையாது. நீங்க எல்லாம் பார்த்துப்பீங்க, எந்த கிராமத்தை பார்த்த ரோடு போட்டது அண்ணா எடப்பாடி ஆட்சி காலத்துல, எந்த கிராம ரோடு அகலப்படுத்தி பலப்படுத்தது அண்ணா எடப்பாடி ஆட்சி காலத்துல. இன்னைக்கு எல்லா சாலை எல்லாம் கிராமங்கள் சாலைப்பட்டது அண்ணா எடப்பாடி ஆட்சி காலத்துல. இன்னைக்கு நம்ம ஏற்கனவே கொண்டு வந்த ரிங் ரோடு 250 கோடி மதிப்பு போட்டு அதுக்கு 120 கோடி கொடுத்து அந்த வேலை செய்யறதுக்குன்னா இதே இல்ல அவருக்கு. இன்னும் அவர் கையில முடியல, தாமதப்படுத்திக் கொண்டே இருக்கிறாங்க. 30 கோடி கொடுத்து ராமநாதபுரத்தில் அழகுபடுத்த மக்களுக்கு பயன்பாடு கொண்டு வர முடியல அவர் கையில. 100 கோடி மதிப்புல 108 டேங்க் எல்லாம் கட்டி அதெல்லாம் மக்களுக்கு பயன்பாடு கொண்டு வர முடியல அவர் கையில. இன்னைக்கு பாத்தாள சாக்கடை நான் கொண்டு வரேன்னு சொன்னாங்க. பாத்தாள சாக்கடை ஏற்கனவே நம்ம உள்ளாட்சித்துறை அமைச்சர் அந்த கேபிஎம் இருக்கும் போது கொண்டு வந்தது 500 கோடி. அந்த வேலை அந்த இங்க இருக்கிற அந்த நில எடுப்பு வேலைகள் முடியாதனால அந்த வேலை நின்று தவிர அந்த திட்டம் அண்ணன் கேபிஎம் இருக்கும் போதே கொண்டு வந்தாங்க. நம்ம ஆட்சி அம்மாவோட ஆட்சி காலத்துல கொண்டு வந்தாங்க. இப்படி நம்ம ஆட்சி காலத்துல இருக்கிற திட்டங்கள் எல்லாமே
சேர்ந்து பார்த்துட்டு நான் செஞ்சேன்னு சொல்றேங்க. எப்படி இருந்து நீங்க எல்லாம் நீங்க மக்களுக்கு நல்லா தெளிவா இருக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும். வரும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி கண்டிப்பாக ஆட்சி செய்யும். மக்கள் ஆட்சி, இது குடும்ப ஆட்சி. உங்களுக்கு நல்லா தெரியும். 5 ஆண்டு வாரம் குடும்ப ஆட்சி, குடும்பத்துக்காக வாழ்ந்திருக்கிறத தவிர மக்களுக்காக செய்யல. அந்த மக்கள் ஆட்சி 2026 எடப்பாடி தலைமையில் எதிர்கட்சியே இல்லாத ஒரு ஆட்சி அந்த எடப்பாடி தலைமையில் நடைபெறும் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. நீங்க எல்லாம் ஒற்றுமையாக இருந்து வரும் தேர்தல் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமையும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. ஒரு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்பா ஹெல்மெட் வாங்கணுங்க எல்லாம் தலையில போட்டு வண்டியில உட்காருங்க.